சற்று முன்னர் ஒரு முக்கிய செய்தி வந்திருக்குது, என்னவென்று நாம் பார்க்கலாம். சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள ரித்தீஷ் என்பவரின் வீட்டிற்கு அமலாக்கத்துறையினர் சீல் வைத்திருக்கிறார்கள். விவரங்களை அறிந்து கொள்ளலாம். எமது செய்தியாளர் சாலமன் களத்தில் இணைகிறார். வணக்கம் சாலமன், இந்த விவகாரத்தின் முழு பின்னணி என்ன? எதற்காக சீல் வைத்து சென்றிருக்கிறார்கள் அமலாக்கத்துறையினர்? டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக 2 நாட்களாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக சோதனையில ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக டாஸ்மாகோட மேலாண்மை இயக்குனரோட வீட்டு மற்றும் தயாரிப்பாளர் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில நேற்று காலையே சென்னை எம்ஆர்சி நகர்ல இருக்கக்கூடிய ரத்தீஷ் என்பவரோட வீட்டை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை ஈடுவதற்காக அவர் அங்கு சென்றனர். அப்போது சோதனைக்கு சென்ற போது அவரது வீட்டுல சோதனையில் ஈடுபட்ட போது பல முறை அந்த சொந்தமான வீட்டுல யாரும் இல்லாததால இதற்கு சொந்தமான உரிமையாளரான ரத்தீஷ் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் பல முறை போனில் தகவல் தெரிவித்து இது போன்று சோதனையிட வந்திருப்பதாகவும் விசாரணைக்கு வீட்டிற்கு வருமாறும் அழைத்துள்ளனர். ஆனால் அவர்கள் இரவு வரை வீட்டிற்கு வராததால அதிகாரிகள் அவரது வீட்டை சீல் வைத்துவிட்டு தற்போது சென்றுள்ளனர். 2 நாட்களாக இந்த சோதனையானது பல்வேறு இடங்கள்ல நடைபெற்று வரக்கூடிய நிலையில அவரது வீட்டுல ஒரு நாட்களாக மொத்தமாக சோதனை மேற்கொண்டு அதன் பின்பாக பூட்டி சீல் வைத்துவிட்டு தற்போது சென்றிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனையானது மற்ற இடங்கள்ல தொடரப்பட்டு இருந்தாலும் முக்கிய நபராக பார்க்கப்படக்கூடிய இந்த ரத்தீஷ் அவரது வீட்டை சீல் வைத்து சென்றனர். அதன் பின்பாக அவர் வந்த பிறகு மீண்டும் இந்த வீட்டை மீண்டும் சோதனையிட இருப்பதாகவும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனரான அந்த விசாகன் என்பவரை தற்போது 2வது முறையாக அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து இந்த விசாரணையை நடத்தி வருகின்றனர். அவரிடம் நேற்று நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு கேள்விகளுக்கு தெரியவில்லை என பதில் அளித்ததால மீண்டும் அவரை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து விசாரணை நடத்தி வருவதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நன்றி சாலமன், உங்களுடைய கள விவரங்களுக்கு.